ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு இதை செஞ்சு கொடுக்குறப்போ மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இதை லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை காம்போடு சேர்த்துருக்கேன். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காம்பை எடுத்துடலாம் நம்ம. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம போட்டிருக்கிற வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை ஃப்ரை பண்ணோம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு சாதத்துக்கு இந்த பூண்டு தான் மெயின் இன்க்ரீடியண்ட். இதில் பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பச்சை வாசனை இருந்துச்சுனாக்கா இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைக்கிறப்போ தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது. அப்போ தான் இந்த பூண்டு சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு 7-8 முந்திரி எடுத்து அது 2ஆக உடச்சி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ண முந்திரியை நம்ம இந்த டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். நாம் யூஸ்வலாக செய்கிற லஞ்சை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த முந்திரியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனில் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, வேர்க்கடலை, மிளகாய் இந்த பொடியை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம சேர்த்துருக்கிற பொடியும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நாம் இந்த பூண்டு பொடியில் சேர்த்துருக்கிற வேர்க்கடலை இந்த பூண்டு சாதத்துக்கு ஒரு லைட்டாக ஸ்வீட்னஸை கொடுக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்காதுனாக்கா வேர்க்கடலையே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற வெங்காயமும் பூண்டு பொடியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு உதிரியான சாதத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெப்பர் பவுடர் இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரை ஜீரகம் போட்டு ஃப்ரை பண்ணுறப்பவே கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். சாதம் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பூண்டில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு சாதம் ரெடி. இது கூடவே ஒரு ஃபைனல் டச்சாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye.